அமெரிக்கா குடியேற்ற சட்டத்தை எளிமையாக்கி அதிபர் ஒபாமா அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் முறையான அனுமதியின்றி 1,10,00,000 பேர் வசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் பேசியுள்ள அதிபர் ஒபாமா குடியேற்ற சட்டத்தை எளிமையாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்களில் 50 லட்சம் பேர் உரிய ஆவணங்கள் இன்றி இருப்பதாகவும் இவர்கள் சுதந்திரமாக வாழவும் குடிமக்களுக்கான சலுகைகளை பெற முடியும் என்றும் அதிபர் ஒபாமா கூறியுள்ளார். அதிபர் ஒபாமாவின் இந்த அறிவிப்புக்கு குடியரசுக் கட்சியினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் குடியேற்ற சட்டத்தை எளிமையாக்கி அதிபர் ஒபாமா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உரிய அனுமதியின்றி வசித்து வருபவர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை முன்பு திரண்ட அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். அதிபர் ஒபாமாவின் இந்த அறிவிப்பு காரணமாக நியூயார்க்கில் என்ன நிகழ்கிறது என்பதை அங்கு வசித்து வரும் ஐடி துறை வல்லுநர் மெல்கோஸிடம் இப்போது கேட்கலாம். வணக்கம் மெல்கோஸ். அங்க மக்கள் பயங்கரமா ஆரவாரத்துடன் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக திரண்டு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் செய்தி கிடைச்சிருக்கு. ஆனா அமெரிக்கர்களோட மனநிலை இதனால் எப்படி இருக்கு? முதல்ல நம்மளுடைய இந்த வரலாறு கொஞ்சம் ஆராய்த்துவோம். ஐக்கிய அமெரிக்காவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் ஒபாமா 2008ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்களாட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற முக்கியமான காரணமே அமெரிக்க குடியேற்ற கொள்கையை மறுபரிசீலனை செய்வதாக கொடுத்த வாக்குறுதி. இந்த வரலாற்று பின்னணி 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே இங்கிலாந்தை சேர்ந்த 4 லட்சம் மக்கள் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தனர். 1860இல் ஆப்பிரிக்க வம்சத்தவர்களும் 1950களில் ஆசிய நாடுகளை சேர்ந்தவரும் குடியேறினார்கள். அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இந்த நாட்டின் குடியேற்ற கொள்கைதான். இதை முக்கியமாக நாம் இதை செய்ய வேண்டும். மிகுந்த எதிர்பார்ப்பை இருந்த இந்த அமெரிக்க குடியேற்ற கொள்கையின்படி 50 லட்சம் முதல் 80 லட்சம் மக்கள் குடியேற்ற ஆவணங்களின்றி குடியேறியவர்கள் நாடு கடத்தப்படுகிற தருணத்தில் இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. முக்கியமாக அமெரிக்க மக்கள் இதனால் நிச்சயமாக அடைவார்கள். அமெரிக்காவின் வாழ்க்கையில் இந்த குடியேற்ற மக்கள் ஒரு முக்கியமான பாத்திரத்தை அவர்கள் பாத்திரமாக இருக்கிறார்கள். இதில் அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லை என்றாலும் கூட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க அதிபர் நிர்வாக ஆணைகள் மூலமாக இந்த சட்டத்தை பிறப்பிக்க முடியும். இந்த சட்ட திருத்தத்தால எந்த விதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மெல்கோஸ்? நிச்சயமாக அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டம் 1787இல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு சட்டம் விதி 2 பிரிவு 1 பிரகாரம் அமெரிக்க அதிபருக்கு இது போல நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரம் அளித்துள்ளது. இந்த உத்தரவு அடுத்த முறையும் ஒபாமா கட்சியை சேர்ந்தவர்களே மறுபடியும் தேர்தலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன. இதை தவிர இதை போன்ற நிர்வாக உத்தரவுகளை இதற்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்களும் இந்த நிர்வாக உத்தரவுகளை 1000க்கும் மேற்பட்ட முறை அவர் பிறப்பித்துள்ளார். அதாவது அமெரிக்க பார்லிமெண்டின் ஒப்புதல் இல்லாமலேயே இதை சட்டமாக பயன்படுத்த முடியும். இதை தவிர இந்திய மக்களுக்கு ஏறத்தாழ 4,50,000 இந்திய மக்கள் சப்படியான குடியேற்ற ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசித்து வருவதாக ஒரு கருத்து இருக்கின்றது. அவர்களுக்கு இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அமெரிக்காவின் வாழ்க்கை முறையும் அமெரிக்காவின் நலனும் அமெரிக்காவிற்கு மற்ற நாடுகளில் இருந்து குடியேறியவர்களால் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒபாமாவிற்கு முன்னால் ஆட்சி செய்த ஜனாதிபதி புஷ் அவர்கள் கூட குடியேறிய மக்கள் அமெரிக்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்று குறிப்பிட்டதையும் நாம் இங்கே கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமாக ஒரு தேசத்தின் செல்வமானது உலகத்தின் செல்வமானது அனைத்து மக்களாலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை பிரகாரம் ஐக்கிய நாடுகள் சபை கூட இவர்களை சட்ட விரோத குடியேற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது,
முறையற்ற குடியேற்றம் என்றே குறிப்பிட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த மக்கள் மீது அனுதாபம் கொண்டுள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெல்கோஸ், அமெரிக்கர்கள் அல்லாதவர்களின் பங்கு அங்க நிறையவே இருக்கு. அங்க நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எதிர்க்கட்சிகள் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அலைகளை கிளப்பிக்கிட்டே இருக்கு. எதிர்க்கட்சிகளோட வாதம் என்னவா இருக்கு? இது அமெரிக்கர்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நிச்சயமாக தனிப்பட்ட அமெரிக்கர்களை கேட்டால் நிச்சயமாக இது வரவேற்பார்கள். எதிர்கட்சிகள் போட் பாலிடிக்ஸ் செய்வதற்காக தன் கட்சியானது அமெரிக்கருடைய நலனை பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு இந்த நாட்டில் யாருமே அமெரிக்கர்கள் இல்லை. நேட்டிவ் இந்தியன் சொல்லப்படுகின்ற செவிந்தியர்களை தவிர இங்கு வசிக்கின்ற அனைவருமே வேறு நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் தான். இங்கே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஆப்பிரிக்கன் அமெரிக்கர்களாகட்டும், ஆசியன் ஆப்பிரிக்கர்களாகட்டும், ஒயிட் அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், எல்லோருமே மற்றொரு நாட்டிலிருந்து குடியேறி வந்தவர்கள் தான். செவிந்தியர்களை தவிர இந்த நாட்டில் பூர்வ குடிமக்கள் யாருமே இல்லை. இதை விட முக்கியமான விஷயம், எதிர்கட்சிகள் ஒரு தவறான கருத்தை இங்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆவணமின்றி குடியேறுவர்கள் வரி செலுத்தவில்லை என்ற ஒரு தவறான தகவலை இங்கு தொடர்ந்து பரப்பிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது மிக மிக தவறு. 2010 மட்டும் உள்ளூர் வரிகளில் இருந்து மாநில வரி வகையில் இந்த முறையற்ற ஆவணங்கள் வைத்துள்ள மக்கள் ஏறத்தாழ $10 பில்லியன் வரியாக செலுத்தியுள்ளனர். இதை நாம் மிக மிக குறிப்பிட்டாக வேண்டும். இது தவறான வாதம். அதை மீறி 1998 முதல் அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேற முயற்சி செய்பவர்களில் ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பயணத்தில் தன்னைத்தானே வாழ்க்கையை குறைத்துக் கொண்டார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், இந்த அமெரிக்காவின் பார்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் அதிபர் ஒபாமா இந்த சட்டத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை முறையாக இப்பொழுது செயல்படுத்துகிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மெல்கோஸ். நன்றி.